ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க, உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற கிரெடிட் கார்டு HDFC பேங்க் யூபிஐ ரூபே பிஸ் கிரெடிட் கார்டு. பிஸ் மீன்ஸ் பிஸ்னஸ் கிரெடிட் கார்டு. ஸோ மிஸ்டர் பீன் நம்ம சப்ஸ்கிரைபர் அவர் தான் கேட்டிருக்காரு. ஸோ ரூபே பிஸ் டிஜிட்டல் கிரெடிட் கார்டு பற்றி போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த கார்டை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கார்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக விர்ச்சுவல் கிரெடிட் கார்டு. நீங்கள் ஃபிசிக்கலாக பர்ஸில் கேரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஸோ அதனால இதுதான் விர்ச்சுவல் கிரெடிட் கார்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் டிஜிட்டல் கிரெடிட் கார்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்னும் டீட்டெயில்டாக ஃபியூச்சர், வெல்கம் போனஸ், பெனிஃபிட், ரிவார்ட் பாயிண்ட்ஸ், எலிஜிபிள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம இன்னொரு பிஸ்னஸ் கார்டு பற்றி பார்த்துருக்கோம், HDFC பேங்க் பிஸ் க்ரோ கிரெடிட் கார்டு. இதனுடைய கம்ப்ளீட் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாத மேலே பார்த்தீங்கன்னா கார்டு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கிரெடிட் கார்டு மூலியமா, அதாவது HDFCலே வந்து இன்னொரு டிஜிட்டல் கார்டு இருக்கு, பிக்சல் கோ கிரெடிட் கார்டு. இதுவும் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இதுவும் இப்போ மேலே கார்டில் வரும். உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த கார்டில் கேஷ் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்க, 3% கேஷ் பாயிண்ட்ஸ் ஆன் க்ரோசரிஸ், சூப்பர் மார்க்கெட், டைனிங் அண்ட் பேஸ்அப். நீங்கள் மளிகை சாமான் வாங்குறப்ப, இல்லை சூப்பர் மார்க்கெட் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப, இல்லை எங்கேயாவது வெளியே சாப்பிட போகிறப்ப. அண்ட் தென் பேஸ்அப் இஸ் HDFCயோட சப்சிடி, லைக் சேம் லைக் கூகுள் பே, பேடிஎம் அந்த மாதிரி தாங்க அது. அப்புறம் 2% கேஷ்பேக் தரசா சொல்கிறாங்க யூட்டிலிட்டி ஸ்பென்ஸ், அதாவது கரண்ட் பில் பே பண்ணும்போது, கேஸ் பில் பே பண்ணும்போது, டெலிஃபோன் பில்ஸ் பே பண்ணும்போது. ஸோ 1% கேஷ்பேக் ஆன் அதர் ஸ்பென்ஸ், மற்ற ஸ்பென்ஸ். ஓகேங்களா, அதுக்கு வந்து 1% தரதா சொல்கிறாங்க. அதுலேயும் இந்த ஸ்டாருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டாருக்கு இங்கே இருக்கும். இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருந்தாவே எந்த இடத்துல டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்கும்போது நுணுக்கமாக பார்க்கணும். இங்கே பாருங்க, ஃபியூல், இஎம்ஐ ஸ்பெண்ட், ரெண்ட் பேமெண்ட், இன்சூரன்ஸ் பேமெண்ட், கவர்மெண்ட் எஜுகேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலெட்ல காசு லோட் பண்ணீங்களா அது, கிஃப்ட் எதனா நீங்கள் கிஃப்ட் கார்டு அதெல்லாம் வாங்கும்போது, இல்லை வவுச்சர் பர்ச்சேஸ் பண்ணும்போதுலாம் உங்களுக்கு இந்த கேஷ் பாயிண்ட்ஸ் எலிஜிபிள் கிடையாது. ஸோ இங்கே பாருங்க, அதுலேயும் பார்த்தோன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு 500 கேஷ் பாயிண்ட்க்கு மேலே கிடையாது. அந்த கண்டிஷன்ஸும் இங்கே இருக்கு. சரிங்களா, நீங்க என்னதான் உருண்டு பிறண்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு கேஷ் பாயிண்ட்ஸ் 500 தாண்டாரு, அதாவது ஒரு கேட்டகரியிலும். ஓகே, ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இதில் உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ கார்டு ஹோல்டர் வந்து ஒரு 15,000 ரூபாய் ஒரு மாசத்துல, அதாவது ஒரு பில்லிங் சைக்கிள் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. ஸோ 3% கேட்டகரியில 9,000 ரூபாயும், அதர் ஸ்பெண்ட்ஸ் 1% கேட்டகரியில 2,000 ரூபாயும், யூட்டிலிட்டி அதாவது அதில் கேட்டகரியில 1000 ரூபாயும் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. அப்புறம் ஃபியூல்ல வந்து 1500 ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. இஎம்ஐ பர்ச்சேஸ் 1500 ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. இந்த இதில் கிளியரா கொடுத்துருக்காங்க. ஃபியூலுக்கும் அதாவது பெட்ரோலுக்கும் இஎம்ஐக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது. அப்படி பார்க்கும்போது இந்த 9000, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2000, அப்புறம் இந்த 1000, இது மட்டும் சேர்த்து மொத்தம் 12,000க்கு மட்டும் தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பில்லிங் சைக்கிளில் 12,000 ரூபாய் பில்லு ஜென்ரேட் ஆச்சுன்னா உங்களுக்கு 270 பாயிண்ட்ஸும், 2% யூட்டிலிட்டி ஸ்பெண்ட்ல 1000 ரூபாய்க்கு 20 பாயிண்ட்டும், 1% கேஷ்பேக் அந்த கேட்டகரியில உங்களுக்கு 20 பாயிண்ட்டும் கொடுக்குறாங்க. மொத்தமா 310 பாயிண்ட் உங்களுக்கு தராங்க. இந்த 310 பாயிண்ட்டும் அடுத்த கேலண்டர், அதாவது பில்லு ஜென்ரேட் ஆகும் போதே உங்களுக்கு அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அந்த கார்டு ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் பாயிண்ட்ஸை கேஷ்பேக்கா, அதாவது உங்க ஸ்டேட்மெண்ட்ல வர வைக்கிற மாதிரி ரெடீம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வச்சுக்க, ரிவார்ட் கேட்டகரி மூலியமா நீங்க ஏதாவது பொருளாவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்ல ஸ்மார்ட் பை மூலியமா நீங்க டிராவலோ ஹோட்டலோ புக் பண்ணி இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேஷ் பாயிண்ட்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் பார்ப்போம். சரிங்களா, கஸ்டமர் வந்து அந்த கேஷ் பாயிண்ட்டை ஸ்டேட்மெண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கேஷ் பாயிண்ட்டும் 1 ரூபி கிடையாதுங்க, அது ஞாபகம் வச்சுங்க, 25 பைசா தான். ஓகேங்களா, ஸோ அது வந்து நெட் பேங்கிங் மூலியமா ரெடீம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, 2000 பாயிண்ட்ஸ் சேர்ந்தாதான் நீங்க வந்து அதை ரெடீம் பண்ண முடியும். அந்த 2000 பாயிண்ட் ஈக்குவல் 500 ரூபாங்க. அப்படி பார்க்கும்போது அதான் ஒரு பாயிண்ட் வந்து 25 பைஸ். ஸோ இந்த கேஷ் பாயிண்ட் வச்சு நீங்க ஃபிளைட் டிக்கெட், ஹோட்டல் டிக்கெட் கூட புக் பண்ணிக்கலாம். அப்போ புக் பண்ணாலும் உங்களுக்கு 25 பைசா தான். ஸோ இதுல இன்னொரு டிராபேக் இருக்கு. ஃபிளைட் அண்ட் ஹோட்டல் டிக்கெட் புக் பண்ணும்போது ஸ்மார்ட் பை மூலியமா உங்களுக்கு 50% மட்டும் தான் உங்களுக்கு வந்து கேஷ் பாயிண்ட்ஸ் ரெடீம் பண்ணுவாங்க. மீதி 50% உங்க கிரெடிட் கார்டு மூலமா பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிளைட் அண்ட் ஹோட்டல் டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்க மேக்ஸிமம் 50,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மேலே ரெடீம் பண்ண முடியாது. இந்த இடத்துல அப்படிதான். அப்படி பார்க்கும்போது யாருங்க 50,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அவங்க ஏர்ன் பண்ற மாதிரி இருந்தா அவங்க எதுக்கு இந்த கார்டுக்கு போறாங்க? இதை விட பெஸ்டான கார்டுக்கு போறாங்க. ஸோ சும்மா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து வச்சுறாங்க. ஸோ ப்ராடக்ட் இல்லை வவுச்சரா நீங்க வாங்கும்போது அந்த இடத்துல 70% தான் நீங்க வந்து ரெடீம் பண்ண முடியுன்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க இந்த இடத்துல கேஷா, ஓகேங்களா, நீங்க கேஷா ரெடீம் பண்றது தான் பெஸ்ட். ஸோ இதெல்லாம் பாருங்க, கேஷா ரெடீம் பண்ணா உங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஹேண்ட்லிங் சார்ஜஸ் கிடையாது. ஐ மீன் அதாவது ரிடெம்ஷன் சார்ஜஸ். ஸோ இங்க பாருங்க, நீங்க கேட்லாக் மூலியமா ரிவார்ட் ப்ரோக்ராம் மூலியமா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அப்ப 99 பிளஸ் டாக்ஸ்
ஓகேங்களா? அதுக்கு பெஸ்ட் நீங்க கேஷா கன்வெர்ட் பண்ணணும். இந்த கேஷா கன்வெர்ட் பண்றத பத்தி லாஸ்ட்ல உங்களுக்கு 2 ஸ்கிரீன்ஷாட் காமிக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். இந்த கேஷ் பாயிண்ட்ட நீங்க 2 வருஷத்துல யுட்டிலைஸ் பண்ணிடணும். அதாவது ஒரு ஆகஸ்ட் மாசமோ இல்ல செப்டம்பர் மாசமோ நீங்க ஏதோ பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா, இதே மாசத்துல ஒரு 2 வருஷம் கழிச்சு அது எக்ஸ்பயர் ஆயிடும். அதனால ஒவ்வொரு தடவையும் நீங்க 2 வருஷத்துக்குள்ளேயே நீங்க அதை யுட்டிலைஸ் பண்ணி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நெறைய பேர் யுட்டிலைஸ் பண்ணாம விட்டுருவாங்க. ஸோ தயவுசெய்து அதை யுட்டிலைஸ் பண்ணிக்கங்க. இங்க பாருங்க, இந்த கார்ட்ல ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 250. இதே நீங்க ஃபெஸ்டிவல் சீசன்ல நீங்க போகும்போது ₹99. மோஸ்ட்லி வந்து யுபிஐ பேஸ்ட் ரூபே கிரெடிட் கார்டு வந்து ஃப்ரீயா குடுக்க மாட்றாங்க. நான் நெறைய பேங்க்ல பார்த்துட்டேன். மினிமம் சார்ஜஸ் தான் பண்றாங்க. ஸோ நீங்க பெஸ்ட் ஃபெஸ்டிவல் சீசன்ல பண்ணும்போது உங்களுக்கு இந்த சார்ஜஸ் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு மேஜர் டிஃபரெண்ட்லாம் இருக்காது. நீங்க எப்போனாலும் வாங்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, வருஷத்துக்கு 25,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து விலக்கு அளிக்கப்படும். ஸோ நீங்க இந்த ரூ. 250 இல்ல ரூ. 99 பிளஸ் ஜிஎஸ்டி நீங்க பே பண்ணவே தேவை கிடையாது. சரிங்களா? இந்த 25,000 நீங்க ஸ்பெண்ட் பண்றது கம்பல்சரி வேலட்டா இருக்கக்கூடாது. 2 டிரான்சாக்ஷனா இருக்கக்கூடாது. இது 2 டிரான்சாக்ஷன் இல்லாம இருந்தா அது வந்து அப்ளிகபிள். ஸோ நீங்க யுபிஐன்னு போகும்போது இப்ப இருக்கிற இன்ஃப்ளேஷனுக்கு, இப்ப இருக்க பொருளாதார பிரச்சனைகளுக்கு 25,000லாம் சும்மா காசு. அழகா மல்லிகை சாமான்லயே ஒரு 4, 5 மாசத்துல இது காலியா போயிடும். வெல்கம் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இங்க எதுவும் கிடையாது. ஸோ லேட் பேமெண்ட் சார்ஜஸ் மோஸ்ட்லி HDFC கார்டுல இதே தான். ஸோ ரூ. 500க்குள்ள நீங்க லேட் பேமெண்ட் பண்ணீங்கன்னா எந்த சார்ஜஸ் இல்ல. பட் இதே நீங்க வந்து மாச கணக்குல விட்டீங்கன்னா சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். அப்புறம் 501ல இருந்து ரூ. 5,000க்குள்ள பண்ணீங்கன்னா உங்களுக்கு ₹500 சார்ஜ் பண்றாங்க. பிளஸ் டாக்ஸ் அது இதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து லேட் பேமெண்ட் பண்றது கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஆன் டேட்ல பேமெண்ட் பண்றேங்க. ஸோ இன்னொரு பாயிண்ட் பாருங்க, இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 3.6% சொல்றாங்க. அதே ஒரு வருஷத்துக்கு 52.86%. அப்ப ₹1000 நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு அதை நீங்க 52% மேல நீங்க வட்டி மட்டுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ₹520 மேல நீங்க வட்டி மட்டுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாத அதுக்கு டாக்ஸ் வேற இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். கிரெடிட் கார்டு யூஸ் பண்றங்க ஆன் டைம்ல பில் பேமெண்ட் பண்றதா ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் ஃபியூல் சர்சார்ஜஸ், இங்க ஃபியூல் சர்சார்ஜ் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. நீங்க ஃபியூலை வந்து ஸ்கேன் பண்ணி தான் நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்க. அப்படி பார்க்கும்போது யூபிஐ பேமெண்ட்டை கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. ஸோ கார்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபீ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக விர்ச்சுவல் கிரெடிட் கார்டு. ஸோ அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. நீங்க கேரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க மொபைல்ல இந்த நீங்க HDFC ஆப்லயோ இல்ல HDFC மை கார்ட்லயோ நீங்க இந்த கார்டை ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கலாம். இதுல இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, பேசிக்கலா அது யூபிஐ கிரெடிட் கார்டு தானே. அதனால நீங்க கார்டு டிஜிட்டல் கார்டு சீக்கிரமா உங்களுக்கு ஜெனரேட் ஆயிடும். சேம் டேல கூட உங்களுக்கு கார்டு மோஸ்ட்லி கிடைச்சிடும். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் சூப்பரா இருந்தா சரிங்களா. டெலிவரி பிரச்சனையும் கிடையாது. ஸோ உங்களுக்கு மோபிக்விக், பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே மூலியமா இதை நீங்க என்ரோல் பண்ணிக்கிட்டு, அதாவது மெர்ஜ் பண்ணிக்கிட்டு நீங்க அழகா பேமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. கிரெடிட் கார்டு அப்ளை பண்ண டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு. ஸோ மோஸ்ட்லி பேன் கார்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தாவே உங்களுக்கு ஈஸியாக கார்டு கிடைச்சிடும். அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஆதார் இல்ல லாஸ்ட் மந்த் எலக்ட்ரிசிட்டி பில்லு, வாட்டர் பில் இல்ல பாஸ்போர்ட் அது கூட எடுத்துப்பாங்க. இன்கம் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்லிப் இல்லனா ஐடிஆர் வந்து ஒரு 6 lakhs வரைக்கும் ஃபைல் பண்ணிருக்கணும். அப்புறம் அடிஷனலா அவங்க எதனா கேட்பாங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்க ஜாப்ல எதுவும் இல்ல, பிசினஸ்ல இருக்கீங்க, அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படி எதுவும் கேட்டாலும் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா. இங்க பாருங்க, இந்த பாயிண்ட்ஸ் ரெடீம் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன். ஸோ நீங்க நெட் பேங்கிங் லாகின் பண்ணினா கார்ட்ஸ் இருக்கும் பாருங்க. இந்த கார்ட்ஸ்ல இங்க ரெக்வயர்னு ஒன்று இருக்கும். அதுல இந்த கிரெடிட் கார்டை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இது வந்து என்னுடைய பேஜ் தாங்க. இந்த பேஜ்ல இப்பதான் ரீசெண்டா நான் ரெடீம் பண்ண அவைலபிள் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் 44 இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.1 ரூபீன்னு கணக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், இது கேஷை கிளிக் பண்ணி நான் வந்து அப்படியே கிரெடிட் கார்டுக்கு கேஷா நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கேஷாவும் கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ப்ராடக்ட் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம். அதாவது எலக்ட்ரிக்கல் ப்ராசஸ் இல்ல வாட்சோ இல்ல பேக்கோ அது மாதிரி பண்ணலாம். இல்ல வவுச்சர்ஸ் ஏதாவது KFC வவுச்சரோ இல்ல பாட்டா வவுச்சரோ இல்ல அமேசான் வவுச்சரோ கூட நீங்க பண்ணலாம். அப்புறம் ஏர்லைன்ஸ் டிக்கெட்டும் நீங்க புக் பண்ணலாம். பட் இது எல்லாத்துக்குமே 99 பிளஸ் டாக்ஸ் பிடிக்கிறாங்க. கேஷுக்கு மட்டும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு பிடிச்சிருந்தாங்க, மறுபடியும் அதை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா. ஸோ அதனால இது வரைக்கும் நான் ரெடீம் பண்ண வரைக்கும் எனக்கு கேஷ் பிடிச்சதே கிடையாது. ஆக்சுவலாக மோஸ்ட்லி இந்த கார்டு பத்தி எல்லா டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்புறேன். ஏதாவது சந்தேகங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணது ஏதாவது கரெக்ஷன்கள், உங்களுக்கு ஏதாவது கார்டு பத்தி டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை தனி வீடியோ போட போகிறேன். ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து நான் கமெண்ட்லேயே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அது மட்டும் இல்லாத இந்த கார்டு யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களும் நம்ம வீடியோ பார்ப்பாங்க. அவங்களும் வந்து உங்க கொரிஸை ரிசால்வ் பண்ணுவாங்க. ஸோ கமெண்ட்ல நிறைய பேருக்கு நிறைய சொல்யூஷன் கிடைச்சிட்டு இருக்கு. என்னுடைய பழைய வீடியோ கமெண்ட்ல போய் பார்த்தா கூட தெரியும். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கு நான் நம்புறேன். மேலும் பல வீடியோக்கள் பார்க்கணும்னா என்னுடைய சேனல் போய் பாருங்க. அவ்வளவு வீடியோஸ் இருக்கு. உங்களுக்கு நல்லாவே கிரெடிட் பத்தி, டெபிட் கார்டு பத்தி, சேவிங்ஸ் பத்தி, ஃபினான்ஸ் பத்தி உங்களுக்கு நல்லாவே நாலேஜ் கேதர் பண்ணிக்க முடியும். நன்றி.